வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேய்ச்சல் முறையில் ஆடுகளை வளர்ப்பதனால உள்ள நன்மைகள், தீமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாடிக்கையாளர்கள் தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மேய்ச்சல் முறை யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? முதல்ல யாருக்கு செட் ஆகும்னு பார்ப்போம். ஆட்டு விவசாயிக்கு மேய்ச்சல் முறை செட் ஆகும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் 6:30 மணிக்கு ஒரு சாப்பாடு கட்டிட்டு ஆடுகளை பற்றிட்டு போய் மேய்ச்சிட்டு திருப்பி ஈவினிங் 7 மணி 8 மணிக்கு வந்து திருப்பி ஆடுகள் வந்து பட்டில் அடைப்பார். ஸோ அவரோட முழு நேர வேலைங்கிறதே ஆடு மேய்க்கிறது தான். ஸோ அப்படிங்கும்போது இந்த மேய்ச்சல் முறை வந்து அவருக்கு சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, அதோடு சேர்த்து ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஐடி வேலையோ இல்லை ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்லையோ ஏதோ வேலை பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஆட்டு பண்ண அமைச்சு மேய்ச்சல் முறை மூலமாக ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் மேட்ரு வந்து நீங்கள் வந்து யாராவது ஆள் போடணும். அவருக்கு வந்து மாதம் 15,000 to 20,000 கொடுக்கணும் மேய்க்கிறதுக்கு. இன்னொன்று, வேலையாள்கள் கிடைக்கிறதும் கஷ்டம் மேய்ச்சல் முறையில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். வேலையாள்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆள் போட்டு மேய்ச்சாலும் நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக மேய்க்கிறாங்களா, எவ்வளோ நேரம் மேய்க்கிறாங்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு வேலையில் இருந்துட்டு ஆட்டு பண்ணையை ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டீங்க. ஆடு வந்து இன்னொன்று வந்து ஆட்டுக்கு திடீர்னு நோய் வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று வந்து வெயில் காலங்களில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து, இப்போ விவசாய நிலங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு தமிழ்நாட்டிலலாம். ஸோ நீங்கள் வெளியே கூப்பிட்டு போய் மேய்க்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான காரியம். அதாவது எங்கே வளமான புல் இருக்குது, செடி கொடிகள் இருக்குங்கிறத நீங்கள் தேடி போகணும். ஸோ இப்போ உங்கள் இடத்த சுற்றி வறண்ட ஏரியா இருந்துச்சு அப்படின்னா வந்து மேய்க்க முடியாதுன்னு சொல்ல, மேய்க்கலாம். செம்மறிகள் வந்து வறண்ட தீவனத்தை சாப்பிட்டு சர்வைவ் ஆகும். பட் இன்னொன்று வந்து மேய்ச்சல் முறை மூலமாக ஆட்டோட எடை அதிகரிக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. நீங்கள் வரத்தீவனம் கலப்பு தீவனம் கொடுக்காதவரை வந்து ஆட்டோட எடை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏறாது. இல்லை நீங்கள் அதிக நேரம் மேய்க்கணும், 12 மணி நேரம் 15 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு மேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஆடுகள் வந்து ஓரளவு எடை கூடலாம். பட்டு வரத்தீவனம் கலப்பு தீவனம் கொடுத்து வளர்க்குற மாதிரி ஆடுகள் வந்து எடை கூடாது. இதில் இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னா வந்து, மழை காலத்தில் வந்து இப்போ நீங்கள் ஆடுகளை வெளியே கூப்பிட்டு போனீங்கன்னா, கண்டினியூஸாக மழை பெய்யறப்போ ஆடுகளை வெளியே கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு நோய் வரும். ஒன்றுக்கு வந்துச்சுன்னா தொடர்ந்து அடுத்த ஆடு அது வரிசையாக ஒவ்வொரு ஆட்டுக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோய் மேலாண்மை வந்து பார்க்கணும். இப்போ விவசாயி இது நீங்கள் போட்டுருக்க லேபர் வந்து அதை பார்ப்பாரா? அது வந்து நீங்கள் போடுற ஆளை பொறுத்து இருக்குது. நல்ல லேபராக இருந்து ஆட்டை பற்றி தெரிஞ்சு என்ன மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து கொடுக்கணும், இல்லை அது வெட்டினரிகிட்டே போய் மருந்து வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மேட்ரு. அதில் என்ன பிரச்சனைனா, ஆட்டோட இறப்பு நீங்கள் நினைக்காத நேரத்தில் டக்குன்னு இறந்து போயிடும். நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும், நாளைக்கு காலையில் சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், உடனே இறந்துடும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு ரிஸ்க்கு, இது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஸோ ஆட்டு பண்ணை நீங்கள் வந்து அமைக்கணும் அப்படின்னா வந்து
மேய்ச்சல் முறையில் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா வந்து இது வந்து என்னை பொறுத்தளவு இந்த மெத்தடு மேய்ச்சல் முறை வந்து சூட் ஆகாது. ஆட்டு விவசாயத்தவர் மற்ற யாருக்கும் வந்து இந்த முறை வந்து சூட் ஆகாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆடுகள் வச்சு தீவனம் போட்டு வளர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி உங்கள் பண்ணையிலே வந்து ஆடுகள் வளர்க்குறது, எப்படி தீவனத்தை வந்து தீவன மேலாண்மை பண்ணுறது, நோய் மேலாண்மை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.